Hi friends, welcome back AGR Institute. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் Python membership operators. First, what is membership operator? Is used to check if the given value in a collections or not. இப்போ நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூ அது நீங்கள் டைரெக்டாக அசைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு யூசர் இன்புட்டாக கெட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ கிவன் வேல்யூ எடுத்துக்கோங்க, அது வந்துட்டு இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறது தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இன், நாட் இன். இங்கே சிம்பிள்ஸாக யூஸ் பண்ண மாட்டோம், வேர்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஐடியல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். நான் ஸ்கிரிப்ட் மோடில் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சூஸ் எனி ஃபோல்டர். ஓகே, எனி ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க, .py சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். இப்போ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தானில் 4 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. லிஸ்ட், டியூபிள், செட்டு, டிக்ஷனரி இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா அப்கமிங் டாப்பிக்கில் நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் அரே. நம்ம அரே எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ குரூப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்டுன்னா சிங்கிள் வேரியபிளாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் யூஸிங் சப்ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இப்போ நான் ஏன்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இப்போ இதுதான் லிஸ்ட்னா சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். எனி டைப் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிமிலராக நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இன்டீஜர் வேல்யூஸாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எத்தனை டிஜிட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனி வேல்யூஸ். இப்போ நான் இது வந்துட்டு ஒரு கலெக்ஷனாக, இப்போ ஆக்சுவலி இது என்னென்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பைத்தானில், லிஸ்ட் வேல்யூஸ் அப்படின்ட்டு. இது ஒரு கலெக்ஷன்ஸ். இப்போ நான் ஒரு யூசர் இன்புட் கொடுக்க போகிறேன். அதனால எக்ஸ் input of enter the x value. யூசர் கொடுக்குற இந்த வேல்யூ இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான் செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இஃப் எக்ஸ் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுற ஏ, இந்த லிஸ்ட் எந்த கலெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸை வேரியபிள் நேம் கொடுத்துக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். இங்கே வேரியபிள் சொல்லிக்கலாம், ஆர் ஆப்ஜெக்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? தென் இங்கே பிரிண்டில் நான் இப்போ எக்ஸ் வந்துட்டு இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ யூசர் கொடுக்குற வேல்யூ வந்து இந்த லிஸ்ட் கலெக்ஷன்ஸ்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த லிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, எல்ஸ் பண்ணா இப்போ இன்னொரு ஆப்ரேட்டர் நாட் இன். இப்போ எனக்கு ப்ரெசண்ட்டாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நாட் இன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்ஸ் பார்ட் கூட யூஸ் பண்ணலாம், பட் சம்டைம் வந்து இன்டிவிஜுவலாக நீங்கள் வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாட் இன் யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா ரெண்டுமே கண்டிஷன் செக் பண்ணுற டைமில் தான் நீங்கள் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அது நாட் ப்ரெசண்ட்டாக இருக்கா மட்டும் செக் பண்ணணும்னா அப்போ நீங்கள் நாட் இன் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். இல்லை ப்ரெசண்ட்டாக இருக்கா மட்டும் தான் செக் பண்ணணும் அப்படின்னா அப்போ இன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கதை இன்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ரேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த லிஸ்ட். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ நான் 100 கொடுக்குறேன். எனக்கு 100 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த லிஸ்ட். 100 இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் இந்த லிஸ்ட்டுன்னு வரும், இல்லைனால எக்ஸ் இஸ் நாட் ப்ரெசன்ட் இந்த லிஸ்ட் வருது. ஓகேங்களா? ஏன்னா நாட் இன் தான் இங்கே கரெக்டாக செக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இதுக்குள்ளே 100 கொடுத்துருக்கேன். இப்போ நான் எனி வேல்யூ நான் கொடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் நான் வந்துட்டு இப்போ 90 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ள 90 வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த லிஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம இன், நாட் இன்ற இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.